என்ற இந்த தேர்வு தான். இந்த தேர்வில் தங்களுக்கு பற்றி பிடிப்பதற்கு எது இருக்கிறதோ அவைத்தான் சேருவார்கள். அதுதான் உலக நிலைமையா இருக்கிறது என்ற துரதிர்ஷ்டத்தை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். சரி, ஓகே. இந்த புறநிலை ஆய்விலிருந்து நாங்கள் இந்த அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். இந்த மனித உரிமை அறிக்கை மற்ற விஷயங்கள் எந்த விதத்தில் இலங்கைக்கு பயன்படும், அது இலங்கையிலே இருக்கிற தமிழர்களுக்கு பயன்படும் என்று பார்க்கிற போது அது மிக மிக சிக்கலான விஷயம். இதில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பதில் எந்த அர்த்தம் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அதற்கு புறநிலை காரணங்கள் இருக்கிறது. உதாரணமாக இந்த அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் இந்த மனித உரிமை பிரச்சனையில் மிகுந்த அழுத்தங்களை கொண்டிருக்கின்றன. இந்த பான் கி மூனுடைய அறிக்கைக்கு பின்னாடி கூட அவங்களுடைய அழுத்தங்கள் நிறைய இருக்கிறது என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மனித உரிமை அறிக்கை ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையாக அல்லது ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு பரிமாணமாக வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லப்படுகிற, அதாவது புவியியல் சார்ந்த நலன்கள் என்று சொல்லப்படுகிற அந்த நலன்கள் என்பது அமெரிக்காவை பொறுத்தும் மேற்கத்திய நாடுகளை பொறுத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யுகாஸ்லாவியாவில் அவர் தலையிட்ட போது உங்களுக்கு கிழக்கு ஐரோப்பிய நாடுகளினுடைய பொருளாதார வளம் என்பது அவர்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. கம்யூனிசத்தை தோற்கடிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. அதே போலவே நீங்கள் ஈராக்கில் மத்திய கிழக்கு நாடுகளிலும் அவர்கள் தலையிட்டார்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கு பஹ்ரைன் நாட்டிலே பார்த்தீர்கள் என்றால் அவங்களுடைய 5வது கடற்படையை வைத்திருக்கிறார்கள். அதே போலவே ஏமான் அவர்களுடைய மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி நாடுகளாக மத்திய கிழக்கு நாடுகள் சவுதி அரேபியா இருக்கிறது, பஹ்ரைன் இருக்கிறது, ஏமான் இருக்கிறது, எல்லா நாடுகளும் இருக்கிறது. இன்னும் லிபியாவை அவர்கள் தலையிடுவதற்கு மிக முக்கியமான காரணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மத்திய கிழக்கு நாடுகளிலே மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியை கொண்ட நாடாக லிபியா தான் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த புவியியல் சார் பொருளாதாரம் சார் நலன்கள் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஜியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் இலங்கையை பொறுத்து அவர்களுக்கு இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதற்கான விடை மிகவும் எதிர்மறையானபடியாகத்தான் இருக்கும். இன்னும் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் இந்த லிபிய பிரச்சனைகளும் சரி யுகோஸ்லாவிய பிரச்சனைகளும் சரி இவர்கள் கையாண்ட தந்திரம் ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்தந்த பிரதேசத்திலே இருக்கிற அமைப்புகள் முழுவதையும் தங்களுடைய அரசியலின் கீழ் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்போ லிபிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அரப் லீக் தங்களுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வருகிறார்கள், ஆப்பிரிக்கன் யூனியன் தங்களுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வருகிறார்கள், அவங்க பெடரேஷன் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் தங்களுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வருகிறார்கள். ஆகவே அந்த பிராந்தியத்தில் இருக்கிற அமைப்புகள் எல்லாவற்றையும் தங்களுடைய அரசியலின் கீழ் கொண்டு வருகிறார்கள். அந்த அரசியலின் கீழ் கொண்டு வந்துதான் தங்களுடைய அரசியல் பொருளாதார நலன்களை எய்துவதற்காக இந்த மனிதாபிமானம் அதாவது மனிதாபிமானத்தை தலையீடு என்ற விஷயத்தை பாவிக்கிறார்கள். அது உண்மையான ஈடுபாடு அவர்களுக்கு இல்லை என்பது எங்களுக்கு மிக திட்டவட்டமாக தெரியும். ஆனால் உலக சர்வதேச அரசியல் என்பது இவ்வாறாகத்தான் இருக்கிறது. இப்போது இலங்கைக்கு நாங்கள் போவோம். இலங்கைக்கு நாங்கள் போகணும் என்னால் ஒன்று அமெரிக்காவுக்கோ மேற்கத்திய நாடுகளுக்கோ புவியியல் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த வளங்களோ அல்லது ஆதாரங்களோ இலங்கை இல்லை என்பது எங்களுக்கு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆகவே இந்த லிபியா விஷயத்தில் எடுக்கிற இந்த கடுமையான நுழைவாடு, யுகோஸ்லாவிய விஷயத்தில் எடுக்கிற இந்த கடுமையான நுழைவாடு ஒருபோதும் இலங்கை விஷயத்தில் இந்த மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் எடுக்காது. ஆனால் இருந்தாலும் இந்த பிரச்சனை ஏன் பாதிக்கிறது, இந்த பிரச்சனை ஏன் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக கொண்டு செல்கிறது என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் இப்போது உலகிலே இருக்கிற நாடுகளிலே 200 பிரதேசங்களில் அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெற்காசியாவிலே பார்த்தீர்கள் அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் என்பது இல்லை. இன்னும் சொன்னா நேட்டோ அமைப்பினுடைய கூட்டமைப்பினுடைய அமெரிக்காவுடைய மேற்கத்திய நாடுகளினுடைய ராணுவ வல்லமை என்பது அங்கே இல்லை, அரசியல் வல்லமை என்பதும் அங்கே இல்லை. அந்த விதமான ஒரு அரசியல் வல்லமையும் ஒரு ராணுவ வல்லமையும் ஒரு தலையீட்டையும் ஏற்படுவதற்கான ஒரு நிலைமையை இதன் மூலம் உருவாக்க முயல்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அந்த இந்து சமய பிராந்தியத்தில் இந்தியாவை மீறி அமெரிக்காவும் எதுவும் செய்யாது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவுடன் ராணுவ ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் உங்களுக்கு அணுசக்தி ரீதியிலும் உங்களுக்கு இந்தியாவோடான எல்லா விதமான தொடர்புகளும் இருக்கிறது. அது மட்டுமல்ல அந்த இந்து சமத்திய பிராந்தியத்தில்
சீனா பல்வேறு நாடுகளில் இந்தியாவை சுற்றிலும் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த தளங்களுக்கு ஒரு மாற்றாக இந்தியாவினுடைய அமெரிக்காவினுடைய ஒரு ஆதிக்கம் வர வேண்டும் என்றால் இந்திய அமெரிக்க கூட்டு உறவு, அந்த கூட்டு ஒத்துழைப்பு என்பது தவிர்க்க முடியாதாக இருக்கும். ஆகவே அந்த வகையில் இந்தியாவை எதிர்த்து அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு அரசியலை, ஒரு அழுத்தத்தை இலங்கை மனித உரிமை விஷயத்தில் பாவிக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். இது உண்மையில் ஒரு மிகவும் பிளீக்கான ஒரு ஒரு டார்க் பிக்சர் என்பது எனக்கு தெரிகிறது. ஆனாலும் கூட இதுதான் நிலைமை என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இதுல இருக்கிற இன்னொரு அம்சத்தையும் நான் உங்களுக்கு குறிப்பிட வேண்டும். மஹிந்த ராஜபக்சே இந்த யுத்தத்தை நடத்திய போது இந்த யுத்தம் பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம் என்று சொன்னார். இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் அமெரிக்கா உலகத்தில் நடத்தி கொண்டிருக்கிற யுத்தம் என்று சொன்னார். இந்த உலகத்திலேயே பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தில் முழுமையாக வெற்றி பெற்ற ஒரே நபர் நான் தான் என்று சொன்னார். இன்னும் இந்த யுத்தம் நடத்திய முறையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அது அமெரிக்கா பொஸ்னியாவிலே எப்படி யுத்தத்தை நடத்தியதோ அல்லது ஈராக்கிலே எப்படி யுத்தத்தை நடத்தியதோ அது மாதிரியான யுத்தம். அதாவது ஊடகங்களை எம்பெடட் ஊடகம் என்று சொல்லப்படுகிற ராணுவத்தோடு உண்டு உரைகிற ஊடகமாக வைத்துக் கொண்டு எந்த சர்வதேச ஊடகவியலாளர்களையும் உள்ளே விடாமல் நடத்தி முடிக்கப்பட்ட ஒரு கொலை நடவடிக்கையாகத்தான் உங்களுக்கு இருக்கிறது. இதே கொலை நடவடிக்கையை அமெரிக்கா ஈராக்கிலே செய்வது, இதே கொலை நடவடிக்கை உங்களுக்கு அமெரிக்கா யுகோஸ்லாவியாவிலும் பொஸ்னியாவிலும் செய்தது. ஆகவேதான் இந்த பிரச்சனை, மனித உரிமை பிரச்சனை வரும்போதெல்லாம் மகிந்த உடனடியாக பேசுகிற விஷயம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், நீங்கள் ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் யுகோஸ்லாவியாவிலும் செய்யாத விஷயத்தை நான் இலங்கையில் செய்கிறேன் என்று கேட்கிறார். ஆகவே இம்மாதிரியான இந்த சர்வதேசிய சூழலில் இருந்துதான் இந்த அறிக்கையை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் இப்போது இலங்கை தமிழர்கள் அல்லது தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் பாதிக்கக்கூடிய ஒரு தந்திரோபாயமாக என்ன இருக்கும் என்பதுதான் இப்போது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் இடதுசாரிகள் மார்க்சியர்களை பொறுத்து இனக்கொலைக்கு உள்ளாகிற மக்கள் அவர்களிடம் இருந்து எந்த விதமான வளம் அல்லது பார்வை ஆதரவு கிடைக்கும் என்கிற விஷயத்தை முற்றிலுமாக துடைத்தெறிந்து விடுவது நல்லது. ஏனென்றால் நீங்கள் சொன்னீர்கள், இப்போது இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்கள் மார்க்சிஸ்ட் இருக்கிறவர்கள் இந்த பிரச்சனை எப்படி பார்த்தார்கள் என்ற விஷயத்தை சொன்னீர்கள். அதுதான் உண்மை. எல்லாம் இந்த விஷயத்தை அவர்கள் காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான விஷயமாகவும் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான விஷயமாகவும் தான் அவர்கள் பார்ப்பார்கள். இப்ப இலங்கை இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியமும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், மேற்கத்திய நாடுகளும் காலனி ஆதிக்க நாடுகளும் எங்களுடைய இறையாண்மையில் தலையிடுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த இறையாண்மையை தலையெடுக்கிற விஷயம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இஸ்ரேலும் உங்களுக்கு ஆயுதம் கொடுக்கும் போது தெரியவில்லையா? அல்லது சீனாவும் இந்தியாவும் உங்களுக்கு ஆயுதம் கொடுக்கும் போது தெரியவில்லையா? ஆகவே இந்த இறையாண்மை என்பதும் இந்த தலையிடாமை கொள்ளி என்பதும் ஒரு சும்மா பம்மாட்டு என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. சீனா சொன்னாலும் பம்மாட்டு தான், இந்தியா சொன்னாலும் அது பம்மாட்டு தான். நீங்கள் ஆயுதங்களை கொடுத்து ஒரு மக்கள் கூட்டத்தை கொள்ளுகிறீர்கள், அது தலையீடு இல்லை என்று சொல்கிறீர்கள். ஆனால் எதை தலையீடு என்று சொல்கிறீர்கள்? ஆகவே இந்த பிரச்சனை இடதுசாரிகள் மார்க்சியர்களை பொறுத்தளவு இந்த பிரச்சனையை அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான நடவடிக்கையாக கொண்டு வருவார்கள். இந்த பிரச்சனையை உங்களுக்கு காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான பிரச்சனையாக கொண்டு வருவார்கள். இந்த பிரச்சனையை தேசபக்த பெருமிதம் என்ற விஷயத்திற்காக கொண்டு வருவார்கள். இது இங்கே நடக்கிற விஷயம் மட்டுமல்ல. இப்ப லிபியாவிலே கடாஃபி என்ன பேசுகிறார்? கடந்த 10 ஆண்டுகளாக அமெரிக்க மேற்கத்திய ஆயுதங்களை வாங்கி குவித்து வர்றான் அவர். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஆப்பிரிக்காவிலே இருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு குடியேறுகிற மக்களை தடுத்து நிறுத்தி அவர்களை குடியேறாமல் செய்வதற்கான ஒரு ஒப்பந்தத்தை இந்த மேற்கத்திய நாடுகளோடு போட்டவர். அது மட்டுமல்ல, அவனுடைய இந்த மேற்கத்திய நாடுகளுடைய உளவுத்துறையும் போலீஸ் அதிகாரிகளையும் அந்த நாட்டுக்குள்ளே விட்டவர். ஆனால் இப்போது பேசுகிறார் அமெரிக்க ஏகாதிபத்தியம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், பிரான்ஸ் ஏகாதிபத்தியம் என்று பேசுகிறார். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ஏகாதிபத்தியத்தினிடம் வாங்கின ஆயுதங்களை கொண்டுதான் அந்த மக்களை கொண்டு கொண்டிருக்கிறார் என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே மகிந்த அரசு என்பது இதைத்தான் செய்யும் என்பது மகிழ்ந்த தெளிவாக இருக்கிறது. இப்ப நாங்கள் செய்கிற இன்னைக்கு தந்திரோபாயம் தான். ஏன்னா சர்வதேச அரசியல் அறம் என்பதால் இல்லை, நிச்சயமாக இல்லை. சர்வதேச அரசியல் அறம் இல்லை. இப்ப சீனா உங்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில பாதுகாப்பு ஏன் வீட்டோவை பாதிக்கவில்லை என்றால் நீங்க முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
சீனா இந்த மத்திய கிழக்கு பிரச்சனையில எந்த விஷயத்தை பத்தி அதிகமாக பேசுகிறது? லிபிய பிரச்சனையை மட்டும்தான் பேசுகிறது. ஏன் பஹ்ரைன் நிலை கொண்டு கொண்டிருக்கிறார்களே, ஏன் ஏமான் நிலை கொண்டு கொண்டிருக்கிறார்களே, ஏன் சவுதி அரேபியாவிலே கொண்டு கொண்டிருக்கிறார்களே, இதை பத்தி ஏன் சீனா பேசவில்லை? ஏனென்றால் சீனாவுடைய மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதியாளர் சவுதி அரேபியா. அதற்கடுத்தாக சீனாவுடைய எண்ணெய் ஏற்றுமதியாளராக இருப்பவர் வந்து ஏமான். அதற்கு அடுத்ததான் இந்த அமெரிக்க ஆதரவு அரசுகள் என்று சொல்லப்படுகிற இந்த நாடுகள் தான் எண்ணெய் ஏற்றுமதி அரசுகளாக இருக்கின்றன. அது மட்டும் பஹ்ரைனிலே உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுடைய 5வது கடற்படை இருக்கிறது. அமெரிக்காவுடைய 5வது கடற்படை எதற்காக இருக்கிறது என்று கேட்டீர்கள் என்றால், அமெரிக்காவுடைய எண்ணெய் சப்ளையை மிக பாதுகாப்பாக கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் உங்களுக்கு பஹ்ரைனிலே 5வது அமெரிக்க கடற்படை இருக்கிறது. இந்த அமெரிக்காவுடைய 5வது கடற்படையை தாண்டித்தான் சீனாவுடைய எண்ணெய் சப்ளை என்பது போய் சேர வேண்டும். ஆகவே அமெரிக்கா ஆதரவாக இருக்கிற பஹ்ரைனிலே இருக்கிற மக்களை கொண்டு கொண்டிருக்கிற அந்த அரசாங்கத்தை பற்றி சீனா பேசுவதில்லை. ஆகவே இதில் முற்றிலும் செயல்படுவது எந்த விதமான சர்வதேசியமும் இல்லை, மார்க்சியமும் இல்லை, இடதுசாரிகளும் இல்லை, முழுக்க தேசிய நலன் என்ற விஷயம்தான் செயல்படுகிறது என்பதை நாங்கள் திட்டவட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இந்த இனக்கொலை பிரச்சனைகள் மார்க்சிஸ்டுகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் எந்த விதமான முன்னோக்கிய பார்வையும் இல்லை. வரலாற்றில் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் ரோலும் இல்லை என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்று நினைக்கிறேன். ஆனால் இதுல என்ன டாக்டிக்ஸ் பிளே பண்ணுவது? அல்டிமேட்டாக எங்களுக்கு வர கேள்வி இதுதான். இதுல நாங்கள் என்ன டாக்டிக்ஸ் பிளே பண்ண முடியும்? இது டாக்டிக்ஸ் தான், நிச்சயமா டாக்டிக்ஸ் தான். வந்து கிழக்கு திமோருடைய ரனானா பிளே பண்ண டாக்டிக்ஸ், அல்லது வந்து அமெரிக்காவுடைய தலையோடைய இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற குர்திஸ் விடுதலை இயக்கத்தினுடைய அப்துல்லா ஒச்சலான் சொல்கிற அதே டாக்டிக்ஸை தான் ஈழத்திலே இருக்கிறவர்களும் தமிழகத்திலே இருக்கிறவர்களும் இந்த மஹிந்த ராஜபக்சேவினுடைய இனக்குலை நடவடிக்கையிலிருந்து வெளியேற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் செய்ய வேண்டிய டாக்டிக்ஸ் என்று நினைக்கிறேன். அந்த டாக்டிக்ஸ் என்பது பினசோவை போல இவர் ஒரு கொடுங்கோலன் என்கிற விஷயத்தை உலகுக்கு வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் இதை உருவாக்க முடியும். ஆனால் 2 விஷயங்களை கண்டுதான் இன்று உலக அரசுகள் அஞ்சுகின்றன. 2 விஷயங்கள் என்னென்றால், ஒன்று உண்மையிலேயே இனக்கொலை நடந்து முடிக்கிறது என்ற விஷயத்தை நீங்கள் திட்டவட்டமாக நிரூபிப்பீர்களானால், ஒருவரும் அதற்கு எதிராக பேச முடியாது என்ற விஷயத்தை நீங்கள் சொல்வீர்களானால், லிபிய பிரச்சனையில் ரஷ்யாவும் சீனாவும் செய்த போது அது என்னவென்றால், இதை ஏதாவது விமான பரப்புவற்ற பிரதேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற தீர்மானம் கொண்டு வந்த போது, அந்த தீர்மானத்தை எதிர்க்காமல் எப்படியாக அந்த தீர்மானத்திற்கு தூர விலகி நின்று அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு ஆதரவு அளித்தார்களோ, அதை போல இது நிரூபிக்கப்பட்டால், இருந்தால் கடாபி தன்னுடைய சொந்த மக்களை கொள்ளுகிறான் என்ற விஷயம் வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது. ஆகவே இந்த சொந்த மக்களை கொண்டார் என்ற விஷயம் நிரூபிக்கப்பட்டால், அப்போது இந்த சீனாவும் இந்த ரஷ்யாவும் போன்ற நாடுகளும் வந்து இலங்கையினுடைய பக்கம் நிற்குமா என்பது ஒரு சம்சயமான ஒரு கேள்வி. இது ஒரு பாசிட்டிவான ஒரு இதாக எங்களுக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கு அடுத்ததாக இப்போது மத்திய கிழக்கிலே நடந்திருக்கிற எழுச்சிகள் மிக முக்கியமான ஒரு பாடத்தை இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு கொண்டிருக்கிறது. என்னவென்றால், ஒரு மக்கள் திரள் பாதை. மக்கள் திரள் பாதைகளை கண்டால் தான் ராணுவங்கள் அஞ்சுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முழு மத்திய கிழக்கு நாடுகளில் நடந்திருப்பது மக்கள் திரளினுடைய எழுச்சி. இது இயக்கங்களுடைய தலைவர்கள் முடிவு செய்து அந்த மக்களை உசுப்பி விட்டு நடந்த எழுச்சி அல்ல. அதே போலதான் வந்து கட்சிகளுடைய தலைவர்கள் தாங்கள் சொகுசாக மேஜையிலே இருந்து கொண்டு அந்த மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிற ஒரு எழுச்சி அல்ல. மாறாக இது மக்கள் திரளினுடைய எழுச்சி. அது மட்டுமல்ல, தி எண்ட் ஆஃப் ஃபியர் என்று சொல்வார்கள். இந்த மக்கள் திரளுடைய எழுச்சியின் பின்னால் இருந்த மிகப்பெரிய மாஸ் சைக்காலஜி அல்லது வெகுமிக்க உளவியல் என்ன, எண்ட் ஆஃப் ஃபியர். என்னால் இந்த ஆட்சிகள் எல்லாம் ஆண்டு கொண்டிருக்க மிக முக்கியமான காரணம் மக்களை பயமுறுத்திய வாழ வைத்தார்கள் என்பதுதான். பிரச்சனையில் இருந்தது. அவர்கள் மூழ்குவதற்கும் இறப்பதற்கும் தயாராக இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் எண்ட் ஆஃப் ஃபியர், பயம் என்பது அற்றுப்போன ஒரு சூழல் அந்த மக்களுக்கு வந்தது. அது மக்கள் திரள் அரசியலாக வந்தது. இதை யாரும் தலைமை தாங்கவில்லை, இதை யாரும் உசிப்பு விடவில்லை. இதற்கு பெரிய புரட்சி தலைவர்களும் இருக்கவில்லை.
இந்த மக்கள் திரள் அரசியல் என்பது இலங்கையினுடைய 30 ஆண்டு கால விடுதலை போராட்ட அரசியல் பார்த்தீர்கள் என்றால் இந்த மக்கள் திரள் அரசியல் என்பது முன்னெடுக்கப்படவே இல்லை. அது ஆயுத போராட்டத்திலும் சரி மக்கள் திரள் அரசியல் என்பது ஜெனரல் கியாப்பினுடைய மக்கள் விடுதலை படை என்கிற அந்த அரசியல் முன்னெடுக்கப்படவில்லை.